பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவின் புதிய வியூகம். இதை பற்றி இந்த லென்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகியுடன் தொலைபேசியில் பேசினார். பேச்சுவார்த்தை தொடர்பாக இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் முதல் முறையாக பொதுவெளியில் பதிவிட்டிருக்கின்றனர். தொலைபேசியில் பேசிய போது பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு முட்டாகி கண்டனம் தெரிவித்ததற்கு ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்தார். தாலிபான் அரசாங்கத்தை இந்தியா இதுவரை அங்கீகரிக்கவில்லை என்பதும் ஆப்கானிஸ்தானில் அனைவரையும் உள்ளடக்கிய அரசாங்கம் அமைவதை இந்தியா கோருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளில் அண்மை காலங்களில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதை காண முடிகிறது. பாகிஸ்தான் தனது நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆப்கானிய அகதிகளை திருப்பி அனுப்புகிறது. இதற்கு ஆப்கானிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதை தவிர இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பிரச்சினை அவ்வப்போது பூதாகரமானதாக மாறி வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தாலிபான்களை அங்கீகரிக்காமலேயே ஆப்கானிஸ்தானுடனான தனது உறவை மேம்படுத்த இந்தியா முயற்சிக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. இருந்த போதிலும் அண்மை மாதங்களில் இந்தியாவிற்கும் தாலிபான்களுக்கும் இடையில் தொடர்புகள் அதிகரித்திருக்கின்றன. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு மே 7 அதிகாலையில் பாகிஸ்தானின் 9 இடங்களில் வான்வழி தாக்குதல்களை இந்தியா நடத்தியது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த ராணுவ மோதலின் போது இந்திய ஏவுகணை தாக்குதலில் ஆப்கானிஸ்தானின் பகுதிகளும் குறிவைக்கப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியது. இந்த கூற்றை தாலிபான் பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இனாயத் கோவராசம் மறுத்தார். அதேபோல் இந்த கூற்றை முற்றிலும் ஆதாரமற்றது என்று கூறிய இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, தங்களுடைய உண்மையான நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்பதை பற்றி ஆப்கானியர்கள் நன்றாகவே அறிவார்கள் என்று சொன்னார். மேலும் கடந்த 1.5 ஆண்டுகளில் ஆப்கானிஸ்தானில் பல ஆப்கானிய பொதுமக்களையும் உள்கட்டமைப்பையும் எந்த நாடு குறிவைத்துள்ளது என்பதை ஆப்கானிய மக்களுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை என்று அவர் கூறியிருந்தார். 2021 ஆகஸ்ட் மாதத்தில் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். இது இந்தியாவிற்கு ராஜ்ஜிய மற்றும் யுக்தி ரீதியில் பின்னடைவாக கருதப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் இந்தியா செய்த பில்லியன் கணக்கான டாலர் முதலீடுகள் வீணாகிவிடும் என்ற அச்சமும் ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானில் சாலைகள், மின்சாரம், அணைகள் மற்றும் மருத்துவமனைகள் உட்பட 500க்கும் மேற்பட்ட திட்டங்களில் இந்தியா $3 பில்லியன் மேல் முதலீடு செய்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்தது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கியது மற்றும் ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டியது. ஆப்கானிஸ்தானில் அப்போதைய சோவியத் யூனியனின் ராணுவத்திற்கு எதிரான போராட்டத்தில் பாகிஸ்தான் தாலிபானின் முக்கிய கூட்டாளியாக இருந்தது. ஆனால் அண்மை ஆண்டுகளில் தாலிபான்களுடனான பாகிஸ்தானின் உறவுகள் மோசமடைந்திருக்கின்றன. தாலிபான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பை கட்டுப்படுத்தலாம் என்று பாகிஸ்தான் நம்பியது. தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு பாகிஸ்தானின் தாலிபான் என அழைக்கப்படுகிறது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் எல்லையொட்டியுள்ள பஷ்டூன் மக்கள் ஆதிக்கம் செலுத்தும் பகுதிகளில் தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் தீவிரமாக செயல்படுகிறது. அண்மை காலமாக பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. தெஹ்ரிக்-இ-தாலிபானுக்கு எதிராக பாகிஸ்தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் அதன் பாதுகாப்பான புகலிடம் ஆப்கானிஸ்தானில் உள்ளது. 2025 ஜனவரியில் இந்தியாவிற்கும் தாலிபானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு கிழக்கு ஆப்கானிஸ்தானில் வான்வழி தாக்குதல்களை பாகிஸ்தான் நடத்தியது. இந்த தாக்குதலில் டசன் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாக தாலிபான் அரசு குற்றம் சாட்டியது. இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றங்களை அதிகரித்தன. இது தவிர இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பிரச்சினைகள் உறவை மேலும் சிக்கலாக்குகிறது. உரிய ஆவணங்கள் இல்லாமல் பாகிஸ்தானில் வசிக்கும் ஆப்கானியர்களை கடந்த சில மாதங்களாக பாகிஸ்தான் அரசு வெளியேற்றி வருகிறது. எதிர்வரும் மாதங்களில் அண்டை நாடான பாகிஸ்தானிலிருந்து சுமார் 2 மில்லியன் மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று தாலிபான் அதிகாரிகள் கூறுகின்றனர். நாள்தோறும் 700 முதல் 800 குடும்பங்கள் டோர்காம் எல்லை வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பப்படுகின்றன. ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் அரசாங்கம் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்கிறது. அனைத்து முட்டுக்கட்டைகளையும் மீறி இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தகம் நிறுத்தப்பட்டுள்ளது.
அத்துடன் ஆப்கானிஸ்தானுக்கு செல்லும் உதவிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் சபாகர் துறைமுகம் மூலம் மத்திய ஆசியாவுடன் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்த இந்தியா விரும்புகிறது. இந்த துறைமுகம் மூலம் பாகிஸ்தான் இல்லாமலேயே இந்தியாவுடன் உலகின் பிற பகுதிகளுடனும் ஆப்கானிஸ்தான் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்த முடியும். மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு தாலிபான்களுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவுகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டன என்று சொல்லிவிட முடியாது. மாறாக திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உறவுகளை மேம்படுத்த வேண்டியது இரு நாடுகளின் தேவை. தற்போது இரு தரப்பும் நெருக்கமாவது இதற்கு ஒரு அறிகுறியாகும். இப்படி தாலிபானை நெருங்கும் இந்தியாவின் நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு எதிராக புதிய வியூகமாக பார்க்கப்படுகிறது.